எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய லிஸ்ட் கையோட நாங்க கிளம்பிட்டோம். நம்ம ரைடு வந்து இந்த வண்டியில தான் இன்னைக்கு ஃபுல்லா சந்தைக்குள்ளேயே வந்திருக்கோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஆக்டிவாக இருக்கும். இப்போ தக்காளிக்கோசரம் இப்போ வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஈரோடு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஹவுசி பார்க்கு பேக் சைடு. தாம்பாளமும் வாங்கிட்டு தட்டை வைக்கிறது. தாம்பாளம் பெருசாக இருந்தது, 250 ரூபா. பரவாயில்ல, தாம்பாளமும் வாங்கிட்டு பண்ணியாச்சு. தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. வாழைப்பழம் வாழை கிளம்புறேன் பாருங்க. அது இந்த தாம்பாளத்தை கொண்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தா தாம்பாளத்துக்கு நீங்க தட்டத்துக்கு வாங்குறது. நீங்க வெளியே வேற வச்சிருக்க புளிகளெல்லாம் வச்சிருப்பேன். தேவையான பொருள் பிரிட்ஜில் நப்பி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு நம்ம வீடு கட்டுற இடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு நம்ம வீடு கட்டுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, நம்ம சின்ன வயசுல வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்த ஒரு ஒர்க்கு தான் நடந்துட்டு இருக்கு. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன், நீங்களே தெளிவாக. பேஸ்மெண்ட்டை வந்துட்டு மட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ ட்ராக்கு ஜேசிபியில் வந்துட்டு கொண்டாந்து எல்லாத்தையும் சமம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பாருங்க, பேஸ்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட நம்மளோட இடுப்பு அளவுக்கு வந்துட்டு ஹைட் ஏற்றிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ மண்ணை போட்டு அதை வந்து கவரப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஆல்ரெடி 21 லோடு மண் பாருங்கள், 21 லோடு வந்து இறங்கியிருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டாந்து இப்போ இதில் ஃபில்லப் பண்ணணும். ஆனால் 21 லோடே பத்தாதாமா. எனக்கு என்ன டவுட்னா, எதுக்கு இவ்வளோ ஹைட்டு ஏற்றணும், அதில் மண்ணை போட்டு நிரப்பணும்? நாம் சிவில் படிச்சிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் படித்தது டெக்ஸ்டைலு. ஸோ அதனால் இது எதுவும் தெரில. நம்ம ரீசன் என்னன்னு கேட்டதுக்கு வந்துட்டு, பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம எவ்வளோக்கு உயரமாக இருக்கமோ அவ்வளோக்கு நல்லது அப்படின்னாங்க. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி காலங்கள் மாற ரோடோட ஹைட்டு எச்சாகிட்டே வரும். அதனால் நம்ம வீட்டை எவ்வளோ ஹைட்டு வைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ இப்போ வந்து அங்கேருந்து மண்ணை எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்பா வந்துட்டு ஒரு வாரமாக இங்கேயே தான் செட்டில் ஆகிட்டார். அவருக்குன்னு ஒரு வீடு இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறதுனால இங்கேருந்து அவர் தான் வந்துட்டு இங்கே இப்போ எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஒரு ஆள் இங்கே பக்கத்துலேயே இருந்து வந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எத்தனை லோடு வருது அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு லோடும் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. இது ஒரு வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், சும்மாவாக சொல்கிறாங்க. அப்படியே சைஸாக போய் அப்படியே இங்கே இருந்தாலும் இங்கே போட்டு இதான் கல்லுக்கு கல் இது பண்ணிக்கு. ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பார்த்துக்கிறதுக்கெலாம் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. இங்கே என்ன மேட்டர்னா, ஜேசிபி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிற கால்குலேஷன், ஒரு நாளைக்கு இவ்வளவு வாடகை அப்படின்ட்டுருக்கு. ஸோ அவங்க இடையில கீது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு என்னை இப்போ இங்கே உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கைஸ், நம்ம அன்னைக்கு வந்தப்போ வந்துட்டு சரி வீட்டுக்கு வந்து செவுறு தான் கட்டுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் இப்போ தான் இந்த இது வந்து அது செவுறு கிடையாது. இது வந்து பேஸ்மெண்ட்டை ஹைட் ஏற்றுறதுக்கோசரம் இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வந்து செவுறு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து என்னுடைய இடுப்பு ஹைட்டுக்கு இருக்குது. இல்லைங்க, நான் இறங்கியே காமிக்கிறேன் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், என்னுடைய இடுப்பு ஹைட்டுக்கு இருக்குது. இந்த இடுப்பு ஹைட்டுக்கு வந்து நம்ம மண் போட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ லோடு மண் வாங்கியிருக்கோம். மண்ணெல்லாம் வந்து இப்போ இங்கே வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் கிச்சன் இல்லை, கிச்சன் வந்து அதுதான் கிச்சனு. இது வந்துட்டு சாமி ரூம். போன டைம் நம்ம வீடியோ போட்டப்பலே வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, எதுக்கு 5 ரூமு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டெவலப்பான வீட்டை தான் நான் பார்த்தேன். நான் வெறும் லேண்டாக பார்த்துட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் செவுறு கட்டினதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சரி. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க, வீட்டில் 5 பேர் ஆளுக்கு ஒரு இது ரூம் போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னு. அப்புறம் நிறைய பேர் பூஜை ரூம் எங்கே, சாமி ரூம் எங்கேலாம் கேட்டாங்க. எனக்குமே அதே டவுட் தான், சாமி ரூம் எங்கே. இப்போ நான் நிற்கிற இடம் ஐ திங்க் சாமி ரூம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில.
பிளானை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிளானை பாருங்கள். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. கட்டங்கட்டமாக போட்டால் என்ன தெரிய போகுது. நான் காலேஜில் இன்ஜினியரிங் மேக்ஸ் ஒரு செமஸ்டர், அதுவும் ஃபஸ்ட் இயரில் படித்தது. இப்போ காலேஜ் முடிச்சா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர்னால் இப்போ 4 வருஷம் ஆகிப்போச்சு. எப்படி ஞாபகம்? நேம் ரமேஷ் குமார். ஹிந்தி தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாதா? எந்த ஊர் நீங்கள்? என்ன வந்து பீகார்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு தமிழ் தெரில, நமக்கு ஹிந்தி தெரில. ஓகே, கிரீஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. கிரீஸ் போட்டோம்னா தான் வந்து வெஹிக்கிள் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளோட அண்ணனையும் வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு. அம்மா கைப்பக்குவம். தமிழ் தெரியாது, இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டார்ல, போயிட்டு நாளைக்கு போய் பார்ப்பாரு அவர் வராரா இல்லையான்னு வீடியோவில். ஓகே கைஸ், கிரீஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. மதிய காலையில் வந்து கல்லை வச்சு கொட்டி விட்டு போயிட்டு மதியானம் வந்து இந்த மாதிரி பசை எடுப்போம். அது மரத்துக்கு வலிக்கும் தான், ஆனால் சின்ன வயசில் தெரியாது. இப்போ வந்து இந்த மரம் வந்து எப்படி ஆக்சிடென்ட்டோ ஆயிடுச்சோ தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளவு கம்மு வந்திருக்கு. இதில் தான் போயிட்டு நாங்கள் சின்ன வயசில் புக்கெல்லாம் ஒட்டி விளையாண்டுட்டு இருப்போம். கீல்ஸை மட்டும் இதை பார்த்துருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், இதை வச்சு என்னென்ன செஞ்சுருப்பாங்க எடுத்து வாயில் போட்டு பூமர் மாதிரி மென்னுட்டு போயிருப்பார். நமக்கு இதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால் இங்கேயே வச்சிடலாம். ஆனால் நல்ல பசத்தன்மை இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஜேசிபிக்குள்ளாரே வந்தாச்சு. என் லைஃப் டைமில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜேசிபிக்குள்ளே வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. இது பூந்து விளையாடுறாங்க. இது வரைக்கும் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். இப்போ தான் முதல் முறை உள்ளே வந்திருக்கு. நல்லா ஆடு டிராக்டரில் போகிற மாதிரியே இருக்குது. இவர் என்னமோ சொல்கிறாரு, ஆனால் நமக்கு தான் புரியல. பாருங்க, அசால்ட்டுக்கு வண்டி ஓட்டுறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு டிரைவராட்டிக்குது. ஸோ ஈஸியாக வந்து வண்டி ஓட்டுறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எப்படி हाँ हिंदी ला बोलो सब्सक्राइबर हिंदी मालूम हिंदी मालूम हाँ हाँ देखिए दोस्तों, अगर आप रेसिपी सीखना चाहते हैं ओके तो सीखने का तरीका बताते हैं। ओके इधर हाँ इधर करने से इधर जाएगा और इधर करेंगे तो इधर आएगा। हाँ और ये बम सिलेंडर का है और ये बम सिलेंडर डाउन करना है और ये बकेट से खुलेगा इधर करेंगे तो ओके ओके और इधर करेंगे तो बंद होगा இந்த கியர் அந்த ஹெட் और இது வந்து இந்த லிவர் ओके ओके डाउन में आएगा और ये फंक्शन पर जाएंगे तो डीपर हाइट में आएगा। ओके 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 देख लिए दोस्तों, लोग समझ गए। अब आप लोग किसी भी भाई को जैसी भी सीखने का जरूरत पड़े हाँ तो हाँ खुद ठीक को है जैसी भी पर वीडियो देख के सीख सकते हैं। ஓகே ஜி இவ்வளோ நேரம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் புரிஞ்சதுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஸோ அதனால எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஜேசிபி ஒட்டி கற்றுக்கோங்க. வேலைக்கு சேர்ந்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம். ஒரே வாரத்தில் நானும் தொழில் கற்றுக்க போகிறேன். பிஸி ஆகிற மாதிரி சீன் போடுறான். அவளுக்கு சொல்லித்தராலாமா வேலை. அப்படியே மண்ணெல்லாம் எங்கள் சைட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கொட்டி வச்சுருக்கிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே ரோட்டில் கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இடத்துக்காரங்கிட்ட பேசி சும்மா நெய்பர் ஹெல்ப்பு. A few moments later. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய லிஸ்ட் கையோட நாங்க கிளம்பிட்டோம். பாருங்க, அம்மா பெரிய ஒரு பைய எடுத்துட்டாங்க. எங்க கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நிச்சயதாரத்துக்கு வந்து நம்ம பொருள்லாம் வாங்கணும். சரி கொஞ்சம் போய் இப்போ சந்தையில் கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் வாங்கலான்ட்டு பெரிய லிஸ்ட்டாக எடுத்து எழுதிட்டு போகிறோம். அங்கே போய் சந்தையில் என்னென்ன கிடைக்குதோ வாங்கிக்க, மீதியெல்லாம் கிடைக்காத நாளைக்கு ஈரோடு போய் நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே இப்போ நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. முழுசாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாமா? போல வாங்க. இது வந்துட்டு நம்ம இந்த எக்ஸலில் தான் போக போகிறோம். நம்ம வண்டியில் எந்த பைய எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அதனால் அது எதுக்கும் யூஸ் இல்லை. ஸோ இப்போ நமக்கு இந்த வண்டி வந்து விக்குக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரைடு வந்து இந்த வண்டியில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. சனி சந்தை பர்ச்சேசிங்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக சந்தை வந்து ஒரு 4-5-6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாங்கள் 5 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா நிறையா வாங்குறதுனால க்ரௌடில் நம்மளால் எதுவும் வாங்க முடியாதுங்கிறதுனால முன்னாடியே வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடையில் வந்து முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய் வந்து கிலோ 100, இது வந்து 50. இஞ்சி வந்து சம்திங் எவ்வளோ தெரில. இந்த கடையிலேயே மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸை வந்து கவர் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இங்கேயே நம்ம எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் வந்து நம்ம சந்தைக்குள்ளேயே வந்திருக்கோம். சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஆக்டிவாக இருக்கும். இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வாங்கியாச்சா? முருங்கை வாங்கிட்டேன். எவ்வளவு?
100 ரூபா. ஒரு காய் எவ்வளோ? ஒரு காய் இல்லை, 4 காய் 3 காய் இந்த மாதிரி 20 ரூபா. ஒரு கட்டு 20 ரூபா கண்ணு. சரி ஓகே. அது 3 காய் இருக்குது, 4 காய் இருக்குது. சரி இப்போ உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு நிறைய வேணும், கொஞ்சம் கம்மியாக போடுவேன். பாருங்க பேக் சைடு வந்துட்டு சந்தையோட பேக் சைடு இது. இங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நமக்கு இப்போ 8 கிலோ வேணும். ஸோ அம்மா வந்து இப்போ வெங்காயம் வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர். சமையல்காரங்க நை நைம்பாங்க. சரிடா நாங்கள் அடுத்து முட்டைக்கோசுக்கு போயிட்டாங்க. ஆயா பாருங்கள் எவ்வளவு வயசாகியும் நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. கைஸ் நம்மளுடைய பர்ச்சேசிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. கடைசியாக தயிர் வடையோட நம்மளுடைய பர்ச்சேசிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். முடிஞ்சது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இல்லை பாப்பால எவ்வளோ விலைக்கு இல்லைன்னு வாங்கியிருக்கிறேங்க. ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் சந்தை 7 மணி வாக்கில் எவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, நல்லா காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு தக்காளி மட்டும் நம்ம வாங்கலை. ஸோ அதனால் தக்காளிக்கோசரம் இப்போ வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளவு கூட்டம். The next morning. இப்போ வந்து ஈரோடு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஹவுசி பார்க்கு பேக் சைடு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கோம். மாம்பழம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அம்மா வந்துட்டு ஈரோடு வவுசி பார்க்குக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கிரவுண்டு அதை வந்து கொரோனா டைமில் வந்து மார்க்கெட்டாக மாற்றினாங்க. ஸோ நல்லா செட் ஆனதுனால இங்கேயே வந்துட்டு மார்க்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே வேறு லெவல் செம்ம பெருசு மார்க்கெட். உண்மையாலுமே நான் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 செக்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லாக வெஜிடபிள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இல்லை ஃப்ரூட்ஸு இந்த ஃபஸ்ட்டு 3 செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் போனோம்னா ஃபுல்லாக வெஜிடபிள் எல்லாமே இருக்கும். த ரியல் மார்க்கெட். கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்கிறவங்க யாரும் இந்த சைடு நீங்கள் வந்தது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்க. வவுசி பார்க்குக்கு பேக் சைடில் இது இருக்குது. கொரோனா ஃபஸ்ட்டு வேவ்லேருந்தே இங்கே தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சைடு மணிக்கூண்டுக்கிட்டு இருந்தது, இப்போ வந்து இந்த சைடு மாற்றிட்டாங்க. இங்கே எல்லாமே இருக்குது. வெஜிடபிள், வாழை இலை, வாழைத்தாறு, எவ்ரிதிங் A to Z எல்லா வெஜிடபிள் எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள் சக்காலாம் போகுது, அது என்ன பலாப்பழம்லாம் போகுது. பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ வாங்கியிருக்கோம். 6 இது வாங்கியிருக்கிறோம், 6 பழம் வாங்கியாச்சு. இன்க்ளூடிங் தாம்பாளமும் இங்கே வாங்கல, அது ஈரோடு மார்க்கெட்டுக்கிட்ட வாங்கணும். இது பாருங்க தாம்பாளமும் வாங்கிட்டு தட்டைக்கு வைக்கிறதுக்கு. தாம்பாளம் பெருசாக இருந்தது, 250 ரூபா பரவாயில்ல இருந்து தாம்பாளமும் வாங்கிட்டு பழம் வாங்க வந்து தாம்பாளமும் வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் கிலோ 40 ரூபா தான். நம்ம ஊரில் 50 ரூபான்னு சின்ன வாடகை. இது பரவாயில்ல, 40 ரூபாய்க்கு பரவாயில்ல. இப்படி வாரம் ஒரு வாட்டி வந்தால் வீட்டுக்கு பழமெல்லாம் வாங்கி போய் வச்சுக்கிட்டா பழந்தின கூட சத்து வரும். அவ்வளோதான் எல்லாம் வாங்கி வச்சாமா? வாங்கி வச்சுக்கணும். அல்லாச்சும் ஒன்று மட்டும் பார்த்து ஒரு 2 பழம் வாங்கினா போதும், அவ்வளோதான் போகலாம். இங்கே பாருங்கள் இதுதான் பார்க்கிங் பிளேஸு. இங்கே வந்துட்டு மொபைல் டாய்லெட் இருக்குது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பாத்ரூமு வண்டி மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம். பரவாயில்ல, சரி போகலாம். போகலாம். பெண்கள் பார்த்துக்கணும். நாம் இங்கே போனோம்ல சென்னைக்கு அவார்டுக்கு, ஆமாம், அங்கே ஃபுல்லாக எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. அங்கே ஒவ்வொரு பெட்டியாக இருந்தது, இங்கே 4 பெட்டியாக இருக்குது. பாருங்க அப்படியே ஃபுல் பண்ணியாச்சு. தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. வாழைப்பழம் வாழை கிளம்புறேன். இங்கே பாருங்க எல்லாம் தக்காளி பாக்ஸாக இருக்குது. ஃபுல்லாக வெஜிடபிள் வேஸ்ட். இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு மலையாக குமிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த மார்க்கெட்டோடைய என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடு போனால் ஃபுல்லாக வெஜிடபிள் பெரிய மார்க்கெட்டு. இதே ரைட் சைடு போனோம்னா சின்ன பிளேஸ் தான், ஆனால் ஃபுல்லுமே வந்துட்டு வாழைப்பழம், வாழை இலை, ஸோ அந்த செக்மெண்ட்டு. ஸோ இதில் ஃபுல்லுமே வாழைப்பழம் எல்லாம் தாறு கணக்கில் வைக்கிறாங்க. இது ஒரு பழம் 5 ரூபா.
அதாங்க பார்த்துட்டு வந்துடுறேன் உள்ள ஃபுல்லுமே வந்துட்டு எல்லாமே வாழைப்பழம் தான். ஆக்சுவலாக நான் இப்போ வந்தது வந்து ரொம்ப லேட்டு, ஒரு 5 மணிலேருந்து மார்க்கெட்டு செம்ம ஜெகஜோதியாக இருக்கும். இப்போ வந்து மணி 10 மணி பக்கம் ஆயிடுச்சு, 10 மணி இல்லை ஒரு 9:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு மார்க்கெட்டும் காலி ஆயிடுச்சு, கூட்டமும் இல்லை. இதுவே நம்ம நேரமாக வந்துருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒரு வழி 1000 ரூபா கொண்டு ஒரு தாம்பாளமும் வாங்கிட்டு ஒரு 1500 கொண்டு ஒரு தாம்பாளம் வாங்கிட்டு தட்டுக்கு வேணுங்கிற பழ வகை எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், அமௌண்ட்டும் காலி நம்ம கையில் இருந்ததெல்லாம். பாருங்க, அது இந்த தாம்பாளத்தை கொண்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் தேவை தாம்பாளத்துக்கு நீங்கள் தட்டுறதுக்கு வாங்குறதுல நீங்கள் ஒரு தட்டுக்கே நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி ஆகணுங்கிறாங்க பழக்காரங்களே சொல்கிறாங்க. போகலாம். சேலத்துலேருந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சர்வீஸில் ஒரு குடும்பமே வந்துடுது, ஒரு 7-8 பேர். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன சாப்பிட்டீங்க? பாட்டி போய் சாப்பிட்டு தரீங்களா? தோசை ஒரு சாப்பிட்டு தரீங்களா? ஆமா சாப்பிட சரி சாமி சாம்பார் வச்சு உங்க தோசை தரேன். பேர் என்ன சொல்லு? வாயில் நுழைய மாட்டேங்குது. நுழைய பேர் வந்து எல்லாருமே இருக்கிற பேர் பிரிசா இருக்கியா? குட்டிமா குட்டிமா அதான் நல்ல பேரு. குட்டிமா ஏத்தமா அதான் நல்ல பேரு. அம்மா கைக்கு பார்க்குவோம் வந்து நாங்கள் டெய்லியுமே பார்க்குவோம். டெய்லி ஒரு வீடியோ இல்லாமல் எல்லா வீடியோவும் பார்த்துக்குவோம். என் ஃப்ரெண்டு ரம்யா இருக்கேன். ரம்யாவும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டேன். ஈவினிங் வந்தோடனே இந்த வீடியோ தான் பார்த்துட்டு குழந்தைங்க எப்படி ஜாலியாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு மைண்ட் ரிலாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா. இந்த வீடியோ நான் பேசல வீடியோ மாதிரி நம்மளுக்கு பேசிட்டு ஆய் சொன்னாங்க. பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நானும் ஆய் சொல்லிட்டு பாருங்க, நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்த காய் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே பிரிட்ஜு ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட பிரிட்ஜில் இப்போ இடமே கிடையாது. வெளியே வேற வச்சிருப்பேன், புளிகளெல்லாம் வச்சிருப்பேன், எல்லாமே தூக்கி வச்சு இப்போ நம்ம விசேஷ தேவையான பொருள் பிரிட்ஜில் நப்பி வச்சிருக்கிறோம். விசேஷத்துக்கு வந்து எல்லா பொருளும் வாங்கிச்சு. சந்தையில் போய் காயிலேருந்து தக்காளிலேருந்து எல்லா பொருளும் வாங்கிச்சு. இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டுக்கு போய் பழ வகை இது எல்லாமே வாங்கிடும். ஒரு பெரிய தாம்பாளம் வாங்கிட்டோம். விசேஷ தேவையான பொருள் அத்தனையுமே வாங்கியாச்சு. இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க. அம்மா கையில் சர்வீஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய் சியூ. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு வாங்க. நம்ம சிறப்பாக புவனேஸ்வரருக்கு நிச்சயதார்த்தம் நடத்துவோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது அந்த விசேஷம் முடிஞ்சே இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா பாய் பாய் see you.